நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய காணொலிகள் உடனுக்குடன் வந்து நீங்கள் பயன்பெற முடியும். இன்றைய தலைப்பு என்னவென்றால் போர்டு வந்துருவாங்க. கையும் கர்மாவும் இதயமும் இடைஞ்சலும் உயர்வும். அதாவது நம்ம கையில் ரேகைகள் ஓடுறது எல்லாமே கர்மாவின் அடிப்படையில். கர்மானா உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். கர்மா என்பது செயல், அதாவது நம்மளுடைய வேலை. என்ன செய்யறதுக்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம், அதான் கர்மா. நம்ம முன்னாடி செய்ததனுடைய ஒரு தொடர்ச்சியை தான் செய்ய வந்திருக்கோம். சரிங்களா? நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். தெரியாத நான் எதுவுமே சொல்லலை, தெரிஞ்சதை ஞாபகப்படுத்துகிறேன். சரிங்களா? அப்போ அந்த கர்மா அப்படிங்கிறது நம்மளுடைய செயல், நம்மளுடைய வேலை. அது நம்ம கையில் இருக்குது. இப்போ நம்ம போர்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ நம்ம கையை எடுத்துக்கிட்டோம்னா கையில் கர்மா தான் மிக மிக முக்கியமாக இருக்குது. கர்மானா நம்ம பெற்றோர்கள் செய்தது. நம்ம பெற்றோர்கள்கிட்ட ஏன் பிறந்தோம்? நம்ம பிறக்கிற பிறவியிலிருந்தே நம்ம கர்மா வருது. நம்ம எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். இந்த பெற்றோர்கள் வயிற்றில் தான் பிறக்க வேண்டும் என்பது கர்மா. அதாவது நீங்கள் செஞ்ச செயலுக்கான பலன் தான் வந்திருக்கு. சரிங்களா? ரொம்ப போர் அடிக்க விரும்பல. கையும் கர்மாவும் இதயமும் இடைஞ்சலும் உயரும். முதல்ல நம்ம கர்மா தான் நம்மளுடைய செயல். நம்ம முன்னாடி செஞ்ச செயல் தான் கையில் ரேகையாக ஓடுது. அந்த ரேகைக்கு தகுந்த மாதிரி தான் மனமும் உடலும் வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல கர்மாவை மாற்றணும். சார், நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், என்ன சார் செஞ்சால் மாற முடியும், எப்படி வாழ்க்கையில் உயர முடியும்னா, முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம். எப்படி இருந்தாலும் 12 மணி நேரம் வீட்டில் தான் இருக்கும். நைட்டு 12 மணி நேரம் வீட்டில் தான் இருக்கும். 12 மணி நேரம் தான் முடிஞ்ச அளவு ஒரு 8 மணி நேரமோ 7 மணி நேரமோ வெளியில் போகிறோம். அந்த வீட்டில் வந்து நீங்கள் நிம்மதியாக உறங்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் அப்படின்னா முதலில், அதாவது கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருந்தாலே கர்மாவில் பாதி குறைஞ்சி போச்சு. அதாவது எப்படி, இப்போ நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படிங்கிறத 2 பேருமே நீ பெரியாள்ப்பா, நீயே பெரியாளா இருந்துக்கப்பா அப்படின்னு ஒத்துக்கிட்டோம்னாவே நம்ம பாதி கர்மாவை குறைச்சிட்டோம், பாதி கர்மாவை வெற்றி அடைஞ்சிட்டோம். இன்னொரு பாதி நீ தான் பெரியாளு அப்படின்னு ஒத்துக்கிறோம். நீ என்ன சொன்னாலும் நான் செஞ்சிடறேன் அப்படின்னு. அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதை கடைபிடித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக முடியும். நீங்கள் என்ன நினைச்சாலும் செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் குடும்பம் நடத்தக்கூடிய குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் நல்லபடியாக இருக்கும். அதாவது தெய்வம் உங்களுடைய வீட்டில் இருக்கும். 2 பேரும் எப்பயுமே சண்டை சச்சரவு இருந்தால் தெய்வமே வெளியே போயிடும். அப்படிங்கும்போது கணவனும் மனைவியும் நீ பெரியாள்ப்பா, ஓகே ஒத்துக்கிறேன், நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு வந்துட்டோம்னா குடும்பத்தில் அமைதி நிலவும், சண்டை சச்சரவு இருக்காது, நிம்மதியான வாழ்க்கை இருக்கும், சந்தோஷமான தூக்கம் இருக்கும், சந்தோஷமான வாழ்க்கையும் இருக்கும். அப்படிங்கும் போது 12 மணி நேரம் நீங்கள் சந்தோஷமாக இருந்துட்டீங்க. வெளியில் போகிற வேலை எல்லாமே நல்ல சூப்பராக முடிஞ்சிடும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், இது கண்டிப்பாக நடக்கும். கர்மாவை மாற்ற முடியும் என்றால் முதல்ல இல்லறத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். அந்த நீ பெரிய ஆளு, நீ என்ன சொல்ல நான் செய்கிறேங்கிற ஒரு மனோபோக்கம் 2 பேருக்கும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காணொலியை பார்க்குறவங்களுக்கு வந்துருச்சுனாவே நீங்கள் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம கையில் பார்க்கலாம். வாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம குடும்பத்தில் ஒற்றுமை வந்துருச்சுன்னா மாற்றலாம் அப்படின்னு. இப்போ முதல்ல எடுத்தோம்னா இறுதி ரேகை எடுத்துக்கும். இந்த இருதயமும் இடைஞ்சலும் உயர்வும், இதான் நீங்கள் தலைப்பு. கையும் கர்மாவும் இதயமும் இடைஞ்சலும் உயர்வும். இதய ரேகையை பார்த்தோன்னே இடைஞ்சல் நிறைய வருது, ஆக்சிடென்ட் வருது, விபத்து வருது, சண்டை வருது, சச்சரவு வருது, ஹார்ட்ல பிரச்சனை வருது அப்படிங்கிறத இருதய ரேகை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இருதய ரேகை கரெக்டா போயிடுச்சு, வெட்டு துண்டு இல்லாம நேரம் இப்படி போயிடுச்சுன்னா உங்களுடைய கர்மா பிரச்சனை இல்லாம இருக்கு அப்படின்னு அர்த்தம். எந்த விதமான தீவு வெட்டு துண்டு எதுவும் இல்லாமல் இப்போ இந்த மாதிரி இருதய ரேகை உங்களுக்கு ஏறி இப்படி கீழே மேலே ஏறி இப்படி போயிடுச்சுன்னா, குருமேட்டை நோக்கி போயிடுச்சுன்னா உங்களுடைய கர்மா நல்லா இருக்கு, நீங்கள் நல்லது செய்ய பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணிக்கணும். இப்போ ஒரு சில நேரங்களில் இது கையில் உள்ளது எல்லா ரேகையும் பார்த்து தான் கர்மா வேலை செய்யும். சரிங்களா? இப்போ இந்த ரேகை என்ன பண்ணுது, ஒரு சில பேருக்கு, எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சில பேருக்கு இப்படி வந்து இந்த சனி மேட்டுக்கு கீழே 3 ஜாயிண்ட் ஆகும். இந்த இருதய ரேகை
ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, இது மூணும் இங்க ஜாயிண்ட் ஆனாலோ இல்ல இது இருதய ரேகை, இது புத்தி ரேகை, இது ஆயுள் ரேகை, இது மூணு இப்படி போனாலோ உங்களுக்கு அந்த வயதில் கிட்டத்தட்ட ஒரு 20, 25 to 30 வயசுல விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. விபத்து இல்லைன்னா மன அதிர்ச்சி, யாராவது ஒருத்தங்க வேண்டப்பட்டவங்க ரொம்ப இறந்து போயிடுறது, இல்லைன்னா மனநோய், இது மூணுல கண்டிப்பா ஏற்படும். இந்த மாதிரி இருதய ரேகையில இருந்தா கண்டிப்பாக ஏற்படும். அதே மாதிரி இப்ப இந்த புதன் மேட்டுக்கு கீழே இந்த ரேகை புத்தி ரேகை இருக்குல்லையே, அந்த புத்தி ரேகை போய் மேலே சேர்ந்தாலோ இந்த இருதய ரேகையில ஒரு பிளவு ஏற்பட்டாலோ அந்த வயதில் ஹார்ட் அட்டாக் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ இருதய ரேகை நல்லா இருந்துச்சுனாவே உடம்பு நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுல கீழே ரேகை இப்படி வருதுன்னு வச்சுங்க, உங்களுக்கு மனசு சரியில்லாம இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நான் உயர்வு அடையணும், வாழ்க்கையில உயர்வு அடையணும்னா எந்த பிரச்சனை எந்த கெடுதல் இருந்தாலும் மாற்ற முயற்சி செய்யலாம். உங்களுடைய கர்மாவையே மாற்றலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல உங்க குடும்பத்துல சண்டை சச்சரவு இல்லாம இருக்க முயற்சி பண்ணிட்டாவே பாதி நீங்க வெற்றி அடைந்து விட்டீர்கள் அப்படின்னு அர்த்தம். கையில எவ்வளவு கெடுதலான ரேகை இருந்தாலும் எல்லாத்தையுமே மாற்ற முடியும். ஒரே நாளையில மாற்ற முடியாது. சரிங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 10 மாசம் ஆகுது, 15 வருஷம் ஆகும் அதுக்கு விவரம் தெரியறதுக்கு. மொத்தம் 16 வருடங்கள் நீங்கள் இதை கடைபிடித்தால் படிப்படியாக மாறி உங்களுடைய கர்மாவை சுத்தமாகவே மாற்றிடலாம். உங்கள் கையில் எப்பயுமே ஈடேற முடியல, எப்பயுமே வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியல, எல்லாமே ரேகையே பிரச்சனையாக இருக்குது, வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணமே நீங்கள் தான். உங்களுடைய முன்னாடி செஞ்ச செயல்கள், உங்களுடைய கர்மா தான். வேறு எங்கிருந்தும் மறந்து கிடையாது. கடவுளை குற்றம் சொல்வார்கள். கடவுள் என்பவர் நீதி, நேர்மை, சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட இந்த பிரபஞ்ச சக்தி. சரிங்களா? உங்களுடைய கர்மா அதில் நீங்கள் என்னென்ன செஞ்சுருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிறப்பு வரும். தாய் தந்தையர்கள், உங்கள் கூட பிறந்தவங்க எல்லாருமே நீங்கள் செய்த செயலால் வரக்கூடியது. அதில் ஒரு சில பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் மாற்ற முடியும், ஒரே நாளில் மாற்ற முடியாது. 16 வருடங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா நீங்கள் மாற்றிடலாம். முதல்ல வெற்றி அடையணும்னா குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் ஒற்றுமையாக இருக்க முயற்சி பண்ணாவே பாதி கர்மாவை நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க, உண்மையா பொய்யான்னு நீங்களே சொல்லுங்க. இது உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். தெரியாத எதுவுமே நான் சொல்லலை. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுகிறது, 2 பேரும் ஒற்றுமை இருக்கிறாங்கனாவே அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா 16 வருஷத்துல எல்லா கர்மாவையும் கையில இருக்க எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை நீங்க சால்வ் பண்ணிடலாம். உடம்பு சரியில்லை, ஆயுள் ரேகையில பிரச்சனை, உடம்பு சரியில்லைனாலும் அதை சரி பண்ணிடலாம். 2 பேரும் சரி பண்ணிக்குவாங்க. புத்தி சரியில்லைனாலும் அதை சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இருதய ரேகை சரியில்லை, ஆக்சிடென்ட் வருது, வம்பு வழக்கு வருது, மனநோய் சரியில்லை, எல்லா பிரச்சனையும் 2 பேரும் ஒற்றுமையா இருந்தாலே அந்த கர்மாவை மாற்றி வாழ்க்கையை உயர்வடைய செய்யலாம் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.